ஹாய் காய்ஸ், நம்ம சீரியல் சப்ஸ்கிரைபர்ஸ் தமிழ் மக்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வீடியோ இன்றைக்கி தான் யூடியூப்பில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு. ஸோ பார்த்தீங்கன்னா T20 World Cup ஸ்டார்ட் ஆகி 3-4 நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. பட் இது வரைக்கும் ஒரு பிக் மேட்ச் வந்ததில்லை. சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்ரீலங்காவும் ஒரு ஈஸி ஒன் சைடட் மேட்சாக இருந்து, பட் பிச்சு சூப்பர் பிச்சு. ஸோ அந்த பிச்சில் தான் இந்தியா ஆட போகிறாங்கன்னு கேட்டால் நீங்கள் ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க. எஸ், ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வீடியோவில் T20 World Cup பற்றி தான் ப்ரிவ்யூ மேட்ச் பேச போகிறோம். இந்தியா சைட்லேண்ட் T20 World Cup மேட்ச் ப்ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். டீமோட அனாலிசிஸ் ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் பேசுவோம். ஆனால் ஆல்சோ நெக்ஸ்ட் ஒன் நம்ம சேனலில் ஃபுல்லாக T20 World Cup வீடியோ தான் வரப்போகுது. ஸோ பி டியூன் கைஸ். ஸோ அதுக்கு முன்னாடி குரூப்ஸ் பார்த்துருவோம். திருப்பி உங்களுக்கு ஒரு அப்டேட் மக்களே. குரூப் ஏல பார்த்தீங்கன்னா இந்தியா, பாகிஸ்தான், அயர்லாந்து, கனடா, USA. நம்ம அயர்லாண்டோட தான் குரூப் ஏல இருக்கும். குரூப் ஏல இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, நமீபியா, ஸ்காட்லாந்து, ஒமன். குரூப் சியில் நியூசிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், ஆப்கானிஸ்தான், உகாண்டா, பப்பா நியூ கினியா. குரூப் டியில் சவுத் ஆஃப்ரிக்கா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், நெதர்லாண்ட்ஸ், நேபாள். ஸோ எல்லா குரூப்லையும் ஒரு டீமோட ஒரு மேட்ச் ஆனோம். ஸோ இந்தியா 4 மேட்ச் ஆனோம். அந்த ஃபஸ்ட் மேட்ச் நமக்கு அயர்லாந்து கூட ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வெட்னஸ்டே ஜூன் 5 நடக்க ஒரு மேட்ச். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ஃபேக்ட் ஆஃப் த டேயில் இன்றைக்கி ஒரு மோசமான ஃபேக்ட் தான் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் நம்மளனாலும் அதான் நெசம். அந்த டெம்ப்ளேட் தான். இந்தியன் டீம் இது வரைக்கும் கரீபியன் கண்டிஷன்ஸில் நல்லா பண்ணதாக சரித்திரமே கிடையாது. எஸ், அதான் உண்மை. 2010 T20 World Cup பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் வந்து செமிஃபைனல் கூட வரல, சூப்பர் 8ஸில் தோத்துட்டாங்க. 2007 வேர்ல்ட் கப்பும் பார்த்தீங்கன்னா நம்ம செம்ம அவுட்டு, செமிஃபைனல் போல். ஸோ இந்தியன் டீம் டசன்ட் ஹேவ் அ குட் ரெக்கார்ட் அட் கரீபியன் பிட்சஸ். அண்ட் ஆல்சோ லாஸ்ட் இயர் வெஸ்ட் இண்டீஸ் கூட டூர் போனப்பையும் தோத்துட்டோம். ஸோ இந்தியா வெஸ்ட் இண்டீஸில் ராசி இல்லாத டீம் இல்லை, அன்லக்கி டீமாக என்னன்னு தெரியல. பட் இதுதான் ஃபேக்ட் ஆஃப் டே. ஸோ குவிஸ் கொஸ்டின் போவோம். ஸோ நம்ம IPL கண்டினியூ பண்ண மாதிரி T20 World Cup இன்னைக்கு குவிஸ் கொஸ்டின் வரும். இந்தியன் டீம் ரிலேட்டடாக வரும், இல்லைனா மேட்ச்சுக்கு ரிலேட்டடாக வரும். ஸோ இன்னைக்கான குவிஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நேம் த பிளேயர். ஓகேவா, இந்த இந்தியன் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு 50+ T20 மேட்சஸ் ஆடி இருக்காரு. பட் இது வரைக்கும் ஒரு T20 World Cup மேட்ச் கூட ஆடினதில்லை. இந்த பிளேயர் யார்? க்ளூ லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸில் நீங்கள் 10 கூட வேணாம், லாஸ்ட் 8 to 7 இயர்ஸில் சர்வ் பண்ண இந்த பிளேயரோட ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கான குவிஸ் கொஸ்டின். இந்தியன் டீமுக்கு 50+ T20 மேட்ச் ஆடினாலும் ஒரு சிங்கிள் T20 World Cup மேட்ச் கூட ஆடாத பிளேயர் இவர் யார்? உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் ட்ராப் பண்ணுங்கள். நான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். கொஞ்சம் ட்ரிக்கி இல்லை, கொஞ்சம் கண்டுபிடிக்கலாம். பட் உங்களோட ஆன்சரை போடுங்க, வீடியோ நெக்ஸ்ட்டில் சொல்லுவோம். ஸோ ஸ்டேடியம் பற்றி பார்ப்போம். நியூயார்க்கில் நடக்கிற ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக 2 months முன்னாடி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சாங்க. ஸோ இந்த ஸ்டேடியம் பற்றி ஒரு பெட்டர் வியூவே எதுவுமே ஜட்ஜ் பண்ண முடியல. வார்ம் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னாலும் இந்தியா பங்களாதேஷ் மேட்ச்சில் ஒரு கிளியர் கட் இது வந்தாலும் சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்ரீலங்கா மேட்ச்சில் துண்டாக தெரிஞ்சது என்னன்னா பேட்டுக்கு வந்து பால் வரவே மாட்டேங்குதுங்க. இட்ஸ் அ பியூர் பவுலர்ஸ் டாமினேஷன் பிச். எல்லா பிச்சுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசுங்க ஸ்டேடியம் ஒரு சைடு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இங்கே ஃபஸ்ட் பேட்டிங் டீமோட சேசிங் டீமுக்கு தான் நான் அட்வான்டேஜ்னு சொல்லுவேன். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நீங்கள் ஒரு 150, 160 ஆச்சாலே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் செகண்ட் இன்னிங்ஸ்னால் இன்னும் ஈஸியாகலாம். பட் இது ஒரு பவுலர்ஸ் பேரடைஸ்னு நான் சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேவரட்ஸ் இந்தியா கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமே. இந்தியா ஐலாண்டு என்னப்பா இந்தியா தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தா இந்தியா கிட்டேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். தப்பாக நினச்சிக்காதீங்க. ஃபேவரட்ஸ் இந்தியா தான். அவங்க ஈஸியாக தான் ஜெயிக்க போகிறாங்க. அப்செட் நடந்தால் நல்லாயிருக்கும் ஆஸ் எ நார்மல் கிரிக்கெட்டிங் பண்ணால். பட் இந்தியா தான் ஃபேவரட். ஸோ இந்தியா கிட்டேருந்து போவோம். இந்தியாவோட அனாலிசிஸ் பார்ப்போமே. ஸோ வாங்க பேட்டிங் கிட்டேருந்து போவோம். ஸோ ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால், விராட் கோலி எங்கே 3 பேரில் நீங்கள் யார் ஓப்பனிங் வரணும்னு ஆசைப்படுறீங்க? ரோஹித், ஜெய்ஸ்வாலா, ரோஹித் கோலியா? ஒரு கேள்விக்குறி தான். பட் நான் அந்த ஜெய்ஸ்வால் தான் ஆடுவேன். நீங்கள் இவ்வளோ நாள் ஜெய்ஸ்வாலை பேக் பண்ணிட்டு திடீர்னு ரோஹித் கோலி ஆடினீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இருக்காது. அதுவும் பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக கோலிலாம் செட்டில் ஆகி தான் ஆடுவார். ஓப்பனிங் ஓகே, நோ இஷ்யூஸ். பட் எனக்கு தெரிஞ்சு ஜெய்ஸ்வால் ஒரு அட்டாக்கிங் பிளே, ஷைன் அஃப்ரிடி, நசீம் ஷா மாதிரி, அயர்லாந்து அந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் பேஸ் இருக்கிறனால கொஞ்சம் அட்டாக் பண்ணிடலாம். பாகிஸ்தான் மேட்ச்சுக்கு போயிட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ரோஹித், ஜெய்ஸ்வால் தான் ஆடணும். ரோஹித் சர்மா, ஜாஷ் லிட்டில் ஒரு நல்ல மேட்சப்பாக இருக்கும். ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால் ஒரு 50+ பார்ட்னர்ஷிப் போட்டாலே செட்டு. பட் அந்த பிச்சில் பவுலர்ஸ் பேரடைஸ்னால பால் பேட்டுக்கு வராது, கொஞ்சம் பார்த்தானோ. விராட் கோலி ஆஸ் யூஷுவல் அவர் ஒரு கியரில் ஆடுவார். அவரும் ரோஹித் சர்மாவும் பவர் பிளேயில் அவுட் ஆகிட்டா இந்தியா மாட்டிப்பாங்க. எஸ், ஸோ யாராவது ஒரு 50 ரன்ஸ் ஒரு விக்கெட்டில் 40 ரன்ஸ் ஒரு விக்கெட் இருந்தாலும் சரி. பட் 2 விக்கெட் போனால் இந்தியா மாட்டிப்பாங்க. அதுக்கு ரோஹித் கோலியில் யாராவது ஒருத்தர் நின்று ஆடணும். மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 2 விக்கெட் கீப்பரில் மோஸ்ட்லி ரிஷப் பந்த் தான் ஃபேவரட். ஸோ ரிஷப் பந்த் ஆடுவார். பட் அவர் எங்கே ஆடுவார்னு கேட்டிங்கன்னா அதுதான் எனக்கு தெரியல. நம்பர் 3ஆ 4ஆ 5ஆ ஒரு கேள்விக்குறி தான். மோஸ்ட்லி சஞ்சு சாம்சன் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர் ரிஷப் பண்ட்ன்ற ஒரே காரணத்தினால ஆட வைப்பாங்க. ஆல்சோ இஸ் நாட் ஹேவ் அ கிரேட் ரெக்கார்ட். சஞ்சுவும் சரி, பட் லெஃப்ட் ஹேண்டர் அதனால ஆட வைப்பாங்க. ஸோ ரிஷப் பண்ட் T20 World Cup வார்ம் அப் மேட்ச்சில் பங்களாதேஷ் கூட நல்லா 50 போடுவார். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸோடு வருவார், நல்லா டேக் டவுன் பண்ணுவார், ரிஸ்க் எடுத்து ஆடுற பிளேயர். ஸோ ரிஷப் பண்ட் கிட்ட நான் ஒரு 30-40 எதிர்பார்க்குறேன். சஞ்சு மேபி நல்ல மேட்ச்சில் தான் கிடைச்சா பார்ப்போம். பட் பண்ட் தான் ஃபேவரட். இந்த சைடு மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா டூபே, சூரியகுமார் நீங்கள் இவங்க 2 பேரையும் ஆட வைப்பீங்களா? அப்படி ஆட வைக்கணும்னா ஜெய்ஸ்வாலை ட்ராப் பண்ணணும். அதுவும் பண்ணுவீங்களா? இதில் தான் இந்தியா மாட்டிக்கு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஜெய்ஸ்வால் ஆடலாம் எனக்கு தெரிஞ்சு சூரியகுமார் யாதவ், டூபே 2 மும்பை பாய்ஸ் ஆடலாம். அப்படி இல்லைனா ஒரு டூபே இடம் கிடையாது. ஸ்கை ஆஸ் யூஷுவல் பக்கா T20 மெட்டீரியல். அவர் ஃபார்மேட் இது அச்சு குத்துருவார். உங்களுக்கு ஒரு டெஃபினட்டாக 30 to 50 அடிப்பார். பட் அவரும் சீக்கிரம் அவுட் ஆகிட்டானா இந்தியா மாட்டிப்பாங்க. அயர்லாந்து பவுலர்ஸ் கூடலாம் நம்ம அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாதுனால யாருமே அவ்வளோ ஈஸியாக ஜட்ஜ் பண்ண முடியாது. ஈஸியாக ஆச்சுலாம், ஈஸியாக இது பண்ணிடலாம்னு சொல்லலாம். பட் அந்த பிச்சில் கொஞ்சம் பவுலர்ஸ் பேரடைஸ்னால எது வேணால் நடக்கலாம். ஸோ டூபே மோஸ்ட்லி ஆட மாட்டான்னு நினைக்கிறேன். அயர்லாந்து மேட்ச் ஸ்கை ஆடணும். 30, 40, 50 அடிச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும்.
ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஜடேஜா, ஹர்திக் பாண்டியா ஃபார் ஷோர். அக்ஷர் ஆடுவாரான்னு தெரில, ஒரு 50-50 சாய்ஸ் தான். அக்ஷர், குல்தீப், சஹலில் யாராவது 2 பேர் தான் ஆட முடியும், அது யாருன்னு தெரில. ஸோ ஜடேஜா கிட்டேருந்து ஆஸ் யூஷுவல் 4 overs 20, 25, 30 போட்டு கொடுத்துருவார். ஒரு விக்கெட் எடுப்பாரான்னு தெரியாது, அவர் நல்லா கண்டெயின் பண்ணி கொடுத்துருவார். பேட்டிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவோம் ஜடேஜா. ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் கலாய்ச்சிங்க ஐபிஎல்ல வேர்ல்டு கப் மேட்ச்சில் அவர் யாருன்னு காமிச்சிட்டாரு. அந்த ஒரு மேட்ச் போதும். இனிமேல் ஹார்திக் பாண்டியா த வைஸ் கேப்டன், த க்ரூஷியல் பிளேயர் பார்க்க போகிறீங்க. பிகாஸ் பேட்டிங்கில் கன்ஃபார்ம் நம்பர் 5 or 4 வந்து நல்லா ஆடி கொடுப்பான்னு நம்புறேன். பவுலிங்லையும் 3-4 overs போடுற கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ ஹார்திக் பாண்டியா த எக்ஸ் ஃபேக்டர் ஃபார் இந்தியான்னு சொல்லுவேன். அக்ஷர் பட்டேல் ஆடணும்னு ஆசை தான், பட் இவங்க ஆட வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி தே வில் கோ ஜடேஜா, ஹர்திக் பெட்டர் ஆல்ரவுண்டர்ஸ் தான். பவுலர்ஸ் பக்கம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் 3 ஃபாஸ்ட் பவுலரையும் ஆட வைப்பாங்க. சின்ஸ் நான் பார்த்த 2மே சவுத் ஆஃப்ரிக்கா, ஸ்ரீலங்காவும் சரி, இந்தியா, பங்களாதேஷ் சரி, இட்ஸ் பியூர் பேசர்ஸ் பிச்சுங்க. ஸ்பின்னர்ஸோட பேசர்ஸுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ ஐ வில் பிளே ஆல் 3 of them. அயர்லாண்டு அட்டாக் பண்ணுற அளவுக்கு இவங்க 3 பேர் 2 பேர் போதுனாலுமே பிச்சு கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கணுன்றதுனால 3 பேரும் போவேன். இல்லை ஒன்றா ஜஸ்பீத் பும்ரா கண்டெயின் பண்ணுறவர், விக்கெட் எடுப்பார். ஹர்ஷ்தீப் சிங் மேபி ரன் போகலாம், மேபி சூப்பராக போடலாம். சிராஜ் வந்து உங்களுக்கு கண்டெயின் பண்ணுவார், திடீர்னு ரேராக ரன் போவார். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்தியா பவர் பிளே அயர்லாண்டு ஒரு 3-4 விக்கெட் எடுத்துட்டா மேட்ச் வின்னு. நம்ம ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட் பவுலிங்காக இருந்தாலும் சரி, இந்தியா ஒரு 3-4 விக்கெட் பவர் பிளே எடுத்துட்டா வின்னு. டெத் ஓவர்ஸில் அந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருக்காது. பிகாஸ் இட்ஸ் அயர்லாந்து, பாகிஸ்தான் வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் ஆல் 3 பேசஸ் டு பிளே. குல்தீப் யாதவா, சஹலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கரண்ட் ஃபார்மில் குல்தீப் யாதவ் தான் போவாங்க. பிகாஸ் சஹல் ரீசெண்ட் செகண்ட் ஆஃப் த ஐபிஎல் அடி வாங்கினார். மேஸ்பி லோ ஆர் கான்ஃபிடன்ஸில் இருப்பார், பட் எல்லாம் தூக்கி போட்டு தான் வருவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நானும் தான் குல்தீப் யாதவ் போவேன். பட் 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ், சஹல் நல்ல வெரைட்டி எடுத்துன்னு வர. பட் மேபி இவங்க குல்தீப் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இப்போ ஒரு பேட்டிங் நல்லா ஆடுறாரு, ஆடர் அட்வான்டேஜ். ஸோ இந்தியா குல்தீப்போட தான் போவாங்க. பட் நானும் தான் ஒரு டெம்டிங் சஹல் ஆட வைப்பேன். இந்த மேட்ச் கிடையாது, அது ஒரு மேட்ச் வருது. ஸோ குல்தீப் யாதவோட தான் போவாங்க. அவர் கண்டெயின் பண்ணி கொடுத்தாரு, ஒரு 2 விக்கெட் எடுத்துவார். ஸோ அவ்வளோதான் மக்கள், இந்தியன் டீம் தான் ஃபேவரட்ஸாக போகிறாங்க. அவங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ அவங்களோட பிளேயிங் எப்படி இருக்குன்றது என்னோட ப்ரெடிக்ஷன். உங்களோட ப்ரெடிக்ஷனாக தாராளமாக கமெண்ட் செக்ஷன் போடுவாங்க, ரிப்ளை பண்ணலாம், பேசலாம். ஸோ ரோஹித் சர்மா, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஓப்பனிங், நான் ஜெய்ஸ்வால் தான் ஆட வைப்பேன். 2 big ball. கோலி 1 down, ரிஷப் பந்த் நம்பர் 4, சூரியகுமார் நம்பர் 5 கொஞ்சம் கீழே இருக்கி ஃபினிஷர் ஆட வைக்கலாம். ஹர்திக் பாண்டியா நம்பர் 6, ஜடேஜா நம்பர் 7 உங்களோட 2 ஆல்ரவுண்டர்ஸ். குல்தீப் யாதவ் உங்களோட ஸ்பின்னர். பும்ரா, சிராஜ், ஜஸ்தீப் 3 பேசஸ். ஸோ இப்படி தான் போவாங்க. சஞ்சு, ஷிவம் டூபே வெளில தான் இருப்பாங்க. மோஸ்ட்லி அவங்களுக்கு இடம் கிடையாது. ஆல்சோ செஹல். ஸோ இதுதான் பிளேயிங் லோனாக இருக்கும். இது ஒரு கன் பிளேயிங் லோனுங்க. ஸோ இந்தியா மோஸ்ட்லி ஜெயிப்பாங்கன்னு தான் சொல்கிறேன். ப்ரெடிக்ஷன் லைட்டில் சொல்லுவோம். இப்போ அயர்லாந்து பற்றி பேசுவோம், வாங்க. ஸோ இந்தியா பற்றி பேசியாச்சு, அயர்லாந்து பற்றியும் பேசுவோமே. ஸோ அயர்லாந்து பார்த்தீங்கன்னா அண்டர்டாக்ஸாக தான் வராங்க இந்த டோர்னமெண்ட். பட் அவங்க அப்செட் பண்ணாத டீமே கிடையாது. ஸ்ரீலங்கா, இங்கிலாந்து ஒரு ரெக்கார்டே இருக்காங்க, பாகிஸ்தான் ஒரு ரெக்கார்டே வச்சுருக்காங்க அயர்லாந்து. ஸோ அயர்லாண்டை குறைச்சி இட போடாதீங்க. தே ஆர் ஆல்வேஸ் டார்க் ஹார்சஸ். அசோசியேட் டீம்ஸ் தான் அவங்க ஒரு பெஸ்ட் டீம்னே நான் சொல்லுவேன். இந்த ரீசெண்ட் இயர்ஸ் நிறைய அப்செட் பண்ணியிருக்காங்க. நல்ல டீமாக ஃபார்ம் ஆகி வராங்க. ஸோ ஒரு குட் டீம் டு பிளே ஃபார் இந்தியா, ஈஸியாக இட போட முடியாது. ஸோ அவங்க டீம் பற்றி ஒரு மேலோட்டமாக பார்ப்போம், இன்டெப்த்தாக எல்லாம் ஒரு மேலோட்டமாக பார்ப்போம். அவங்க டீமில் த்ரெட்டு நமக்கு யாரான்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனர்ஸ் கேப்டன் பால் ஸ்டெர்லிங் அண்ட் வைஸ் கேப்டன் ஆண்ட்ரூ பெல்மனி. 2 பேர் மேலே ஒருத்தர் செட் ஆச்சுன்னா ஆடுவார். அதுவும் பால் ஸ்டெர்லிங் ஒரே கியர் தான், பட்டா பாக்கியம் பராட்டிலேயோ மாட்டுச்சுன்னா அடிச்சு கொடுத்துருவார், பால்லாம் பார்க்க மாட்டார். பேல் பண்ணி கொஞ்சம் டைம் எடுத்து ஆடுவார். அவர் கொஞ்சம் சட்டில் பிளேயர். ஸோ உடனே அட்டாக் பண்ண மாட்டார். ஸோ பால் ஸ்டெர்லிங் அண்ட் பேல் பண்ணியை தூக்கிட்டு அயர்லாண்டோட பாதி முதுகெலும்பு பேட்டிங்கில் முடிஞ்சுது. ஸோ இவங்க 2 பேர் கன்ஃபார்ம் இந்தியாவுக்கு ஒரு டென்ட் கிரியேட் பண்ணுவாங்க. ஆர்எல்ஸ் பட்டன் அவுட் ஆயிடுவாங்க. என்ன நடக்கும்னு தெரியாது. பட் மேபி நான் நல்ல ஃபைட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அயர்லாந்து கிட்டேருந்து. ஸோ இந்த மிடில் ஆர்டர் பார்த்தீங்கன்னா லார்கன் டக்கர் அண்ட் ஹாரி டெக்டர் கிட்ட நான் நல்ல ஷோ எதிர்பார்க்குறேன். ஆல்சோ கர்டிஸ் கேம்பர், இவர் வந்து லாஸ்ட் வேர்ல்ட் கப்பில் ஹேட்ரிக்ல லாஸ்ட்டாக 2021 எனக்கு சரியாக தெரியல, ஒரு ஹேட்ரிக் எடுத்தார், நல்லா பேட்டிங் கொடுத்தாரு. ஸோ அயர்லாந்து மிடில் ஆர்டர் கொஞ்சம் பிரிட்டிலாக இருந்தாலுமே இந்தியன் ஸ்பின்னர்ஸ் அண்ட் பேசர்ஸை தாங்கக்கூடிய எபிலிட்டி இருக்கா தெரியாது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் எனக்கு தெரிஞ்சு ஓப்பனர்ஸ் தான் அயர்லாந்து நம்பியிருப்பாங்க. அது செட் பண்ணி கொடுத்தாங்கன்னா மிடில் ஆர்டர் கொஞ்சம் எடுத்துன்னு போனால் அவங்களுக்கு ஒரு 140 to 160 வந்தாலே சேஃபாக சந்தோஷப்படுவாங்க. ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ சண்டை செய்யணும். பவுலிங் சைடு அவங்களுக்கு எக்ஸ் ஃபேக்டராக யார் பார்த்தீங்கன்னா ஜோஷ்வா லிட்டில், லெஃப்ட் ஆர்ம் சிம்மர். நமக்கு எப்பயுமே தலைவலி தாங்க, அது காலங்காலமாக மாறவே மாறாது. ஸோ ஜோஷ்வா லிட்டில் திடீர்னு பவுன்சர் போடுவார். ஒரு இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் 2மே கெப்பாசிட்டி இருக்கும். செம்ம பவுலராக இருப்பார். அதுவும் நம்ம ஆட போகிற நியூயார்க் பிச்சில் பவுலர்ஸுக்கு செம்ம பேரடைஸ். ஸோ ஜோஷ்வா லிட்டில் மேபி ஏ டேஞ்சரஸ் பிளேயர். பவர் பிளேயர் ரோஹித் சர்மா, கோலி, ஜெய்ஸ்வால் இவங்க யாராவது 2 விக்கெட் எடுத்தாலுமே இந்தியா மாட்டிப்பாங்க, கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னு தான் சொல்கிறோம். ஸோ ஜோஷ்வா லிட்டில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா அயர்லாண்டுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஆண்ட்ரூ மெக்கார்த்தி, ஜார்ஜ் டாக்ரல் இவங்க 2 பேர்கிட்ட நான் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன். டாக்டரில் ஒரு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் சூப்பர் ஸ்பின்னராக எவால்வ் ஆயிருக்காரு. அண்ட் ஆல்சோ ஆல்ரவுண்டர். கர்டிஸ் கேம்பருமே நல்லா எதுவாக போடுவாங்க. பட் ஆண்ட்ரூ மெக்கார்த்தியும் நல்ல பவுலர். ஸோ இவங்க 3 பேர் தான் ஒரு கீ பிளேயர்ஸாக பவுலிங் டிபார்ட்மெண்ட்டில் அயர்லாண்டுக்கு நான் பார்க்குறேன். கிரெய்கு, மார்க் அடையெல்லாம் அந்த அளவுக்கு எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. பட் ஜார்ஜ் டாக்ரல், ஆண்ட்ரூ மெக்கார்த்தி, அதுக்கப்புறம் கர்டிஸ் கேம்பர் பவுலிங் நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம். ஸோ அயர்லாண்ட் would be happy even if they lose. அவங்க பேட்டிங்னா 140 to 160 வந்தால் சந்தோஷமாக இருப்பாங்க. இதே சேசிங்னா இந்தியா 160 சூட்டை பார்ப்பாங்க. அப்படி
அப்படி ஃபஸ்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா கொஞ்சம் மாட்டிப்பாங்க. ஏன்னா இந்தியன் பேட்ஸ்மேன் அடிச்சிட்டா ப்ரெஷரில் அவுட் ஆகிடுவாங்க சேசிங்கில். ஸோ ஐர்லாண்ட் கிட்ட தான் டஃப் ஃபைட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஒன் சைட் மேட்ச். பட் இந்த பிச்சில் எது வேணால் நடக்கலாம், சொல்ல முடியாது. பியூர் பவுலர்ஸ் பிச்சாக தான் இருக்குது. ஸோ என்ன வேணால் நடக்கலாம். பட் இந்தியா தாங்க ஈஸியாக ஃபேவரட்ஸாக போவாங்க. பட் ஐர்லாண்ட் கிட்ட தான் ஒரு நல்ல ஃபைட் எதிர்பார்க்குறேன். ஒரு நல்ல ஷோ பண்ணால் பார்க்க நல்லாயிருக்கும். அந்த மேட்சும் விறுவிறுன்னு இருக்கும். ஸோ இவங்களோட பிளேயிங் லெவன் பற்றியும் நம்ம அனாலிசிஸ் பண்ணுவோம். இந்தியாவும் இல்லை, நம்ம எல்லா டீமுக்கும் போடுவோம். ஸோ ஐர்லாண்டுக்கு பார்த்தீங்கன்னா பால் ஸ்டில்லிங் கேப்டன், ஆண்ட்ரூ பால்பர்னி ஓப்பனிங் ஆஸ் யூஷுவல். ஒன் பார்த்தீங்கன்னா லார்கன் டக்கர், அதுக்கப்புறம் ஹாரி டெக்டர், 2 யங்ஸ்டர்ஸ். மிடில் ஆர்டர் பார்த்தீங்கன்னா கேரட் டிலேனி, கர்டிஸ் கேம்பர், ஜார்ஜ் டாக்ரெல், 3 ஆல்ரவுண்டர்ஸ் அண்ட் ஃபினிஷர்ஸ். அண்ட் ஆல்சோ பவுலிங் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ மெக்கார்த்தி, ஜோஷ்வா லிட்டில், கிரெய்க் யங் அண்ட் மார்க் எடேர். ஸோ இப்படி தான் போவாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7 பவுலர்ஸ் இருக்காங்க, அதில் 5 பேசர் 2 ஸ்பின்னர். ஸோ நல்ல லைன் அப் தான். பட் ஐர்லாண்ட் அப்செட் பண்ணக்கூடிய டீம் தான். பட் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ வாங்க ப்ரெடிக்ஷன் பக்கம் போவோம். ப்ரெடிக்ஷனில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஈஸி டு சே இந்தியா வில் வின். பட் ஹவு மச் ஐர்லாண்டுக்கு நான் பர்சன்டேஜ் தர பண்ணுறது தான் மேட்டர். ஸோ ஐ வில் எக்ஸ்பெக்ட் 62-38 ஃப்ரம் ஐர்லாண்ட். 62% இந்தியா ஜெயிப்பாங்க. நான் கிளியர் கட்டாக சொல்ல ஒரு 38% ஐர்லாண்டுக்கு தானே. அவங்களை ஈஸியாக குறைச்சி இட போடாதீங்க, நல்லா ஃபைட் கொடுப்பாங்க. இந்தியா ஜெயிக்கும்னு நான் இப்பவும் சொல்கிறேன். பட் ஃபைட் எதிர்பார்க்கலாம். சாதா மக்களே வீடியோட எண்டு பாட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம இனிமேல் T20 வேர்ல்ட் கப்பில் இந்தியா மேட்ச் ரிவ்யூ பண்ணுவோம். முடிஞ்சால் ஒரு கீ மேட்சஸ், அதாவது ஒரு டஃப் மேட்சஸ்னால் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா, நியூசிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ் அந்த மாதிரி மேட்ச்சுக்கும் ரிவ்யூ பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ மற்றபடி இந்தியா மேட்ச்சுக்கு எப்பயுமே ரிவ்யூ வரும். ஸோ உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க மக்களே. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் நமக்கு எப்போவுமே தேவை தான்.